ஏதோ ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சு. ஹார்ட் டிஸ்க் காணாம போனா யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல. யார் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க, எந்த செக்ஷன்ல காணாம போயிருக்கு, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதியுடைய நல்லாசியோடு கோவை தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தோழமை இயக்கங்களுடைய ஆதரவோடும் எங்களுடைய கழக நிர்வாகிகளுடைய ஆதரவோடும் தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்று இன்று சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இன்று முதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு தெற்கு தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை மனுக்களை பெற்று அந்த மனுக்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு அலுவலகமாக 10 தொகுதிகளில் மக்களுடைய தேவைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த அலுவலகமாக இன்று முதல் நாங்கள் இந்த பணிகளை தொடங்கி இருக்கின்றோம். இன்று மாலையுடன் தெற்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நிகழ்ச்சி, அனைத்து வார்டுகளுக்கும் நேரில் சென்று மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கின்ற நிகழ்ச்சி நிறைவு பெற இருக்கின்றன. இனி வார்டுகள் வாரியாக, தெருக்கள் வாரியாக அவருடைய தேவைகளை, கோரிக்கைகளை முழுவதுமாக கேட்டு பெற்று செயல்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க இருக்கின்றன. எங்க தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை முழுமையா நிறைவேற்ற முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நிச்சயமா ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகள்ல கோவை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 8700 கோடி ரூபாய் அளவிற்கான சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், தெருவிளக்குகள், குடிநீர் திட்டங்கள் என பல்வேறு பணிகளுக்கு எங்களுடைய கழக தலைவர் மாண்பு முதலமைச்சராக இருந்து அந்த நிதிகளை கொடுத்து நாங்கள் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். குறிப்பா கோவை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 1706 கிலோமீட்டர் அளவிற்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சாலைகள் அமைப்பு என்பது சிறப்பு நிதிகளை நாங்கள் 2 முறை முதலமைச்சரிடத்திலே கேட்டு பெற்று 200 கோடி ரூபாய் என்று சிறப்பு நிதிகளை விடுவித்து எங்களுடைய மாநகராட்சியினுடைய மேயர், துணை மேயர், மண்டல குழு தலைவர்கள், மாநகராட்சியுடைய மன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில முதலமைச்சர் அவர்கள் அப்பொழுது நிதிகளை விடுவித்து பணிகளை சிறப்பாக செய்திருக்கின்றோம். மீதம் இருக்கக்கூடிய பணிகள் விடுபட்டு இருந்தால் அதையும் செய்வதற்கு முயற்சி எடுப்போம். நிச்சயமாக தமிழ்நாட்டுல ஒரு அமைச்சரை மிரட்டக்கூடிய அளவிற்கு ஒருத்தருக்கு துணிச்சல் இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்ப நீங்க பாத்துக்க வேண்டியதான். ஒரு அமைச்சரையே யாரோ ஒருத்தர் மிரட்டி பாக்குறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சரே சொல்லும் போது அப்ப சாமானியர்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க அதுல இருந்து எடுத்துக்க வேண்டியதான். பொதுவா ஒரு கருத்தை மட்டும் நான் உங்ககிட்ட முன்வைக்கணும். ஏன்னா நீங்க கேட்ட கேள்வியின் அடிப்படையில தொடர்ந்து தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல, சென்னை உட்பட மின்வெட்டின் காரணமாக பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு பொறுப்பேற்று ஏறத்தாழ வெற்றி பெற்று 1 மாதம் நிறைவாகி இருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்று 20 நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. இதுவரை மின்துறை அமைச்சர் மின் விநியோகத்திற்குன்னு தனியா, அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு தனியா டைரக்டர் இருக்காங்க, சிஇ இருக்காங்க, எஸ்சி இருக்காங்க, அடுத்து இஇ இருக்காங்க, ஏடி இருக்காங்க, கீழ் லெவல், அடுத்த லெவல்ல ஏஇ வரைக்கும் இருக்காங்க. ஆக முதல் கட்டமா என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டர் சிஎம்டியை வச்சு டைரக்டர், சிஇ, எஸ்சி லெவல்ல ஒரு ஆய்வு கூட்டங்களை நடத்துவாங்க. அதாவது எப்படி நடத்துவாங்கன்னா, இந்த சம்மருக்கு நமக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு, நம்ம கையில இருப்பு இருக்கு, நம்ம எவ்வளவு இன்னும் புதிதா குறுகிய காலத்துல வாங்கணும், இதெல்லாம் ஆய்வு கூட்டங்களை நடத்தி எந்தெந்த பகுதிகளில் இப்ப நேற்று முன்தினம் 2 நாள் 3 நாட்கள் கணக்கெடுத்து எந்தெந்த பகுதிகளில் அதிக நேரம் மின்வெட்டு ஏற்பட்டது, அதை சரி செய்வதற்கான வழிகள் என்ன என்பதை கண்டறிவதற்கான ஆய்வு கூட்டங்களை நடத்துவாங்க. அந்த ஆய்வு கூட்டங்களுக்கு மூலமாக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இனி வரக்கூடிய நாட்கள்ல மின்வெட்டு இல்லாம விநியோகம் செய்யப்படணும் அப்படிங்கிறதா பொதுவா ஒரு துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை. அதிலும் குறிப்பா மின்சாரத்துறை தொடர்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். ஆனா இதுவரைக்கும் இந்த தாவேக அரசு பொறுப்பேற்று மின்துறை அமைச்சர் அந்த துறைக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டு இதுவரைக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு தனியா, மின் விநியோகத்துக்குன்னு தனியா சிஇ லெவல்லையோ எஸ்சி லெவல்லையோ ஒரு ஆய்வு கூட்டங்களை கூட நடத்தல. நான் விசாரிச்ச வரைக்கும் அவர் என்னன்னா அலுவலகத்துக்கு போறாரு, சிஎம்டி பாக்குறாரு, டைரக்டர், அந்த மாதிரி முக்கியமான மேல இருக்கிற அதிகாரிகள் மட்டும் பார்த்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற, அதாவது என்ன கடைநிலை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுடைய ஆய்வு கூட்டங்களை நடத்தினாதான் எந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கு,
பொள்ளாச்சியில வந்து இப்ப தென்னை மரம் இருக்கு, மட்டை விழுகுதுன்னா அந்த இடத்துல பவர் கட் ஆகுதுன்னா அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய துறை அது. அதாவது வந்து மற்ற துறைகளை போல இல்ல மின்சாரத்துறை, உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து சரி செய்ய வேண்டிய துறை. இதுவரைக்கும் நான் விசாரித்த வகையில் ஒரு ஆய்வு கூட்டங்களை கூட முழுமையாக மின் விநியோகத்திற்கான அந்த கூட்டங்களை நடத்தல அப்படிங்கிறது தான் கருத்து. அதனால பொதுவா அந்த துறையை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர் வந்து அந்த ஆய்வு கூட்டங்களை நடத்தி மின்வெட்டிற்கு உரிய தீர்வுகளை எட்டப்படும். நாங்க எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது கடைசியா கூட தேர்தல் பதிவு முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை எடுத்துட்டீங்கன்னா கூட 29 நாள்ல பாத்தீங்கன்னா 2026 இப்ப 21,307 மெகாவாட் அன்னைக்கு வந்து உச்சபட்ச மின் தேவை, எந்த தடையும் இல்லாம சீரான மின் விநியோகம் முழுமையாக வழங்கப்பட்டன. அதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னா அதிகாரிகள் வந்து 24 மணி நேரம் பணியில அமர்த்தப்பட்டு பணிகளை செய்தார்கள். இன்று அந்த பணிகளை செய்வதை விட்டுவிட்டு அதை பொதுவா இப்ப நானே கூட பார்த்தேன், பத்திரிகைகள் தான் பார்த்தேன், பத்திரிகைகளையும் செய்திகளையும் தொலைக்காட்சிகளையும் பார்த்தேன். இது வந்து டெண்டர் சம்பந்தப்பட்டதெல்லாம் 3 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, ஆராயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் டெண்டர் விடுவதற்கு முன்பாக அந்த டெண்டர் டாக்குமெண்ட் தயார் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்காங்க, சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ் பண்ணுவாங்க. டெண்டர் டாக்குமெண்ட் வந்து டெண்டர் கால்பர் பண்ணி அப்லோடு பண்ணதுக்கு அப்புறம் அந்த டெண்டர் ஓபன் பண்ணும்போது அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு, அது ஒரு டீம் கமிட்டி தான் வந்து அதை ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பிரைஸ் சம்மந்தப்பட்டது கூப்பிட்டு பேசுறது, அதுக்கப்புறம் பிஎல்டிசியில வந்து அப்ரூவல் வாங்குறது, அதற்கு பிறகு போர்டில் வச்சு அப்ரூவல் வாங்குவாங்க. அந்த டெண்டர் இறுதி செய்யப்படுவது போர்டில் அப்ரூவல் வாங்குவாங்க. அந்த போர்டில் யாரெல்லாம் இருப்பான்னு கேட்டீங்கன்னா ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருப்பாரு, இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி இருப்பாரு, எனர்ஜி செக்ரட்டரி இருப்பாரு, இப்படி மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அந்த போர்டில் இருப்பாங்க. அவங்க தான் அந்த டெண்டரை வந்து இறுதி செய்யக்கூடிய இடங்கள். இதெல்லாம் வழக்கமா இருக்கிறது, இன்று நேற்றில் பல ஆண்டுகளாக வழக்கமாக இருக்கிறது. உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த டெண்டர் இறுதி செய்யக்கூடிய பணிகள் இருக்கும். அதனால இதுல வந்து யாரும் வந்து தவறுகள் செய்ய முடியாது. ஒரு குழுல தவறு நடந்தா கூட அடுத்த குழு அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த டெண்டர் ரத்து பண்ணுவாங்க, இல்லைன்னா அடுத்த மறு டெண்டருக்கு போவாங்க. ரேட் அதிகமா இருந்ததுன்னா அவங்களை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை கூப்பிட்டு ரேட்டை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி ரேட்டை குறைப்பாங்க. ஏதோ புதுசா இப்ப 3 குழு அமைச்சு அந்த குழு ஏதோ வந்து புதிதா விதிமுறைகளை வகுப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். மின்னகத்தை பத்தி பொதுப்பணித்துறை அமைச்சர் பார்த்தேன், பேட்டியில கொடுத்திருந்தாரு. புதுசா ஒரு நம்பர் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பர். அதை வந்து நாங்க உங்களுக்கு சொல்றோம், மக்கள் இதை பயன்படுத்தலாம்னு சொன்னாங்க. அதெல்லாம் 2021 எங்களுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் மின்னகத்தை அவங்களே நேர்ல வருகை இருந்து மின்வாரிய அலுவலகத்துக்கு தொடங்கி வச்சு, நானே உங்கள்கிட்ட சட்டமன்றத்திலேயே பதில் சொல்லியிருந்தேன், 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. அதனால எதையுமே வந்து இவங்க முழுமையா ஆராயாமல் சம்பந்தப்பட்டிருக்கின்ற அமைச்சர்கள் அந்த துறையை பற்றி முழுமையாக கவனம் செலுத்தி தெரிந்து கொள்ளாமல் ஒரு அரைகுறைத்தனமாக அவருடைய அவங்ககிட்ட சுத்தமா வந்து நிர்வாக திறமைங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. அதை வெளிக்காட்ட முடியாம பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு மாற்று கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க பொறுப்பெடுத்துக் கொள்கின்ற பொழுதே நான் சொன்னேன், சட்டமன்றத்திலே 1,55,000 கோடி மின்வாரியம் கடன்ல இருக்குன்னு சொன்னேன். வருஷம் 15,000 கோடி வட்டி கட்டுறோம்னு சொன்னேன். இப்ப இந்த 5 வருஷத்துல எவ்வளவு வட்டி கட்டியிருக்கோம்? ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடினா 75,000 கோடி வட்டியே கட்டியிருக்கோம். அப்ப 2 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறாரு. நாங்க இருக்கும்போதே 1.5 லட்சம் கோடி, நாங்க வரும்போது 1.5 லட்சம் கோடி கடன், வட்டி கட்டுறது சேர்த்துனீங்கன்னா 2 லட்சம் கோடி நார்மலா வரக்கூடியதுதான். அந்த 2 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறது தவிர தமிழ்நாடு அரசு எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து மின்வாரியத்துக்கு எவ்வளவு நிதி கொடுத்தாங்கன்னு அந்த மின்துறை அமைச்சர் சொல்லல. இந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அரசு நிதிகளை கொடுத்து மின்வாரியத்தை எந்த அளவிற்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் காப்பாற்றினாருங்கிறத சொல்லல. ஏறத்தாழ 70,000 கோடி அளவிற்கு மின்சார வாரியத்திற்கு இந்த 5 ஆண்டுகள்ல நிதிகளை எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து விடுவிச்சு மின்வாரியம் காப்பாற்றப்பட்டிருக்கு. அதனால நான் உங்க மூலியமா சொல்லிக்கிறதுன்னா, மின்வெட்டுக்கு உரிய காலத்தில் தீர்வு காணப்பட வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி ஆய்வு கூட்டங்களை நடத்தி அது சம்பந்தமான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும். அதை விட்டு அதற்கு மாறாக ஏதோ தவறுகள் நடந்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும், ஏதோ ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சு, ஹார்ட் டிஸ்க் காணாம போனா யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல. யாரு சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க, எந்த செக்ஷன்ல காணாம போயிருக்கு, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருடைய கடமை, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கடமை. ஒரு கீழ் லெவலுக்கு ஒரு தவறு பண்ணாங்க அப்படின்னா, உங்க நிறுவனத்துல யாரோ ஒருத்தர் ரிப்போர்ட்டர் தவறு பண்ணா உடனடியே மேலக்கும் நடவடிக்கை எடுக்க தானே செய்வாங்க. அது மாதிரிதான் அதுவும் ஒரு துறை சார்ந்தது. அது வந்து ஒரு பெரிய அளவுல ஏதோ தவறுகள் நடந்தது போல அந்த துறை ஏதோ வந்து இவங்க புதுசா நான் 2-3 பேட்டியில பார்த்தேன். சீரமைக்க போறோம். முதல்ல மின்வெட்டை சீரமைங்க, அப்புறம் துறைகளை சீரமைக்கலாம். துறைகள்லாம் ஏற்கனவே சீரமைக்கப்பட்டு பல முன்னேற்றங்களை நோக்கி போயிடுச்சு. கடைசி 2 வருஷம் இதுல வருவாயில தான் இருந்தது மின்வாரியம். அதனால முதல்ல மின்வெட்டை சீரமைக்கிறத விட்டுட்டு துறைகளை சீரமைக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. மின்வெட்டுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசு. எதிர்கட்சி உங்களுக்கு ஆதரவான அதிகாரிகள் தான் சமம் பண்றாங்க.
சந்தோஷமா இருக்கு சார் கேட்கறது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு மாறலாம், அதிகாரிகள் மாற மாட்டாங்க, அவங்களே தான் இருப்பாங்க. சிஆ இருக்கட்டும், எஸ்சியா இருக்கட்டும், ஒரு செக்ஷன்ல இருந்து இன்னொரு செக்ஷனுக்கு வேணா பணியிட மாற்றம் செய்யலாமா தவிர அவங்க அந்த மின் வாரியத்துல தான் பணியாற்றக்கூடிய சூழல் அவங்களுக்கு இருக்கு. அதனால வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதே அதிகாரிகள் தான் அங்க மின் வாரியத்துல பணியாற்ற போறாங்க. ஆக பணியாற்றக்கூடிய அதிகாரிகள்ல யாரு ஒரு சிலர் தவறு அன்னைக்கு சொல்லும் போது பார்த்தாங்க 1% கருப்பாடுகள் நாங்க. இப்ப அந்த 1% யாருங்கிறத 99% அதிகாரிகள் வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. 100 பேர் வேலை செய்யற இடத்துல ஒருத்தர் தவறு பண்றாங்கன்னா யார் அந்த ஒருவர் தவறு செய்யக்கூடியவர்கள் எளிதில் கண்டறிய முடியும், அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும். அதெல்லாம் வந்து அதாவது என்னன்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆடவே தெரியாதான் வீதி கோணைம்பாங்களாம். அது மாதிரி துறை சார்ந்து விவரங்கள் புரிதல் இல்லை, அந்த புரிதலுக்கான அவர்களுக்கு அந்த தகுதியும் இல்லை, அதை மறைப்பதற்கு இது போன்ற கருப்பாடுகள் இருக்கிறது என்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். நீங்க வந்து அடுத்த முறை சென்னையில கூட சொல்லி அந்த துறை அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க ஆய்வு கூட்டங்களை நடத்துனீங்களா? மின் விநியோகம் சம்பந்தமாக சிஎஸ்சி லெவல்ல ஒரு ஆய்வு கூட்டங்களை நடத்தி முடிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லியிருக்கிறீங்க? நீங்க ஒரு பத்திரிகை ரிலீஸ் கொடுத்துருக்கீங்களா? இந்த ஆய்வு கூட்டங்கள் சம்பந்தமா இதெல்லாம் அறிவுறுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கீங்களான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துட்டான்னு உங்களுக்கே தெரியும். யாரும் சொல்லி அதை எடுத்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இப்பதான் நீங்க கேள்வியில கேட்கும்போது சில கேள்விகளை முன்வச்சீங்க. அதாவது அரசு இப்ப நாங்க தேர்தல் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சு, வாக்கு எண்ணிக்கை முடிச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு புதிய அரசு வந்திருக்கு. புதிய அரசு வரும்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எப்படி வந்து எந்த அரசு இருக்கோ அந்த அரசை சார்ந்து வேலை செய்வாங்க. அவங்களுக்கு என்ன நேர்மையான பணிகள் இருக்கோ அந்த பணிகளை செய்ய போறாங்க. அப்படிப்பட்ட ஆவணங்கள் வந்து நான் இப்ப சொன்னல, அந்த டெண்டர் டாக்குமெண்ட் ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு எத்தனை கமிட்டி இருக்கு, அது எப்படி கடைசியா இறுதி முடிவு எடுக்கிறாங்க, அதுக்கு அனுமதி எப்படி கொடுக்குறாங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் நான். அதனால இதுல அவங்க தவறு யாரு வேணாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுன்னா அதை விட்டுட்டு ஒரு பதட்டத்தை உருவாக்குற மாதிரி ஏதோ இவர்கள் புதிய தவறுகளை கண்டுபிடிச்சு ஒரு பூதகரமா ஒரு பெரிய இதை கொண்டு வந்துட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா துரை வைகோ வந்துட்டு உதயசூரியன் சின்னச்சில போட்டியிட்டது வந்து துரதிருஷ்டவசமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. மேலும் வந்து தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இதுவரை எப்படி இருந்ததோ அப்படியே தான் இப்பவும் இருக்கு. கடந்த கால ஆட்சியிலேயே இப்படிதான் இருக்குது, அதனால இப்படிதான் இருக்கு, சரி செய்வாங்க அப்படிங்கிறது கடந்த ஆட்சியில் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு நீங்க கால அவகாசங்கள் கேட்கலாம். மாமை சீரு, அண்ணா சீரு, மகளிருக்கு 2500 ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொன்னது, நிதி கொடுக்குறேன்னு சொன்னது, இதுக்கெல்லாம் நீங்க கால அவகாசங்கள் கேட்கலாம். சட்டம் ஒழுங்குக்கு ஒரு அரசாங்கம் வந்து கால அவகாசம்ங்கிறது நீங்க ஏத்துக்கிறீங்களா? முதல்ல சூலூர்ல இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு, அதை நீங்க மனதார ஏத்துக்கிறீங்களா? வேற நீங்க கொடுத்த மற்ற வாக்குறுதிகளுக்கு எப்படி வேணாலும் நீங்க கால அவகாசம் கொடுங்க, நீங்க ஒயிட் பேப்பர் போடுறேன்னு சொல்லுங்க, நிதிநிலை சொல்லுங்க, அது வந்து கால அவகாசம் கேட்பதுங்கிறது ஒரு அரசாங்கம் உட்கார்ந்துருக்கு கேட்கறாங்கிறது நம்ம சொல்றோம். ஆனா சட்டம் ஒழுங்குக்கு ஒரு அரசாங்கம் ஏறத்தாழ 20 நாட்களை கடந்து இன்னும் எங்களுக்கு கால அவகாசம் வேணும் என்பது இந்த அரசு மக்களிடத்தில் வாக்குகளை பெற்ற பொழுது சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் இந்த அரசு மக்களுடைய நன்மதிப்பை இழந்திருக்கிறது. எந்த இடங்கள்லையும் குறிப்பாக எந்த வேட்பாளர்களும் நீங்க கோயம்புத்தூர்ல சொல்லுங்க, 10 தொகுதியில நின்ற வேட்பாளர்கள் எத்தனை வேட்பாளர்கள் அந்த தொகுதி முழுவதும் சென்று மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார்கள்? நீங்க பார்த்திருப்பீங்க எல்லாரும் கூட. இப்ப எங்க கட்சி வேட்பாளர்கள் இருந்தாங்க, எங்க கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் இருந்தாங்க, அதிமுக கூட வேட்பாளர் இருந்தாங்க. அவங்களுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தையும் உங்களுக்கு வந்த சுற்றுப்பயணம் எல்லாம் வந்திருக்கும். அந்த புதிய கட்சியில நின்ற சுற்றுப்பயணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக மக்களிடத்தில் அவர்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக கொண்டு சேர்க்காமல் ரீல்ஸ் மூலமாக வந்த ஆட்சி இந்த தாவேக ஆட்சி. அரசு அமைந்த பிறகும் அதையே முயற்சி எடுக்கின்றார்கள். தொழில் முதலீட்டுக்காக இருக்கட்டும், மற்ற நிகழ்வுகளுக்காக இருக்கட்டும், அதே ரீல்ஸ் பயணத்தை தான் முன்னெடுக்கிறாங்க. இது ரியல் ஆட்சி இல்ல, ரீல்ஸ் ஆட்சி தான். நிச்சயமா மக்கள் இப்ப உணர்ந்திருக்கிறாங்க, இன்னும் போக போக முழுமையா உணர்வாங்க. கழகங்கள் மறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ரசிகர்கள் புதுசா வந்து ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா வந்து அண்ணாமலை ஆரம்பிக்கக்கூடிய கட்சி அதை ரஜினி ஆதரவோட வந்து தமிழ்நாட்டுல வந்து மாற்றம் கொண்டு வராங்க. ஒரு திறந்து பார்ப்போம் சார். அதாவது என்னன்னா சார் ஒரு விஷயங்கள்
திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 75 வருஷம் ஆச்சு. பல பேர் வந்து நான் திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன்னு வந்தவங்கலாம் அவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க, ஒழிஞ்சு போயிருக்காங்க. திமுகங்கிறது ஒரு ஆலமரம். இன்னைக்கு செந்தில் பாலாஜி இருக்கலாம், துரை செந்தமிழ் செல்வன் இருக்கலாம், பக்கத்துல வந்து தொண்டாமுத்தூர் ரவி அண்ணன் இருக்கலாம், அல்லது வந்து அண்ணன் ராஜீவ்காந்தி அண்ணன் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். நாளைக்கு இன்னும் இதை தாண்டி எங்களை போல இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்த இயக்கத்துல பணி செய்வதற்கு தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு தேவை அந்த வாய்ப்புகள். அந்த வாய்ப்புகளை எங்களுடைய தலைவர் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால பொதுவா வந்து இந்த திமுகவை அழிப்பே ஒழிப்பேன்னு சொன்னவங்களாம் அவங்க அழிஞ்சு போயிருக்காங்க, ஒழிஞ்சு போயிருக்காங்க. பல பேர் திமுக சொல்லணும்னா அரசியல் செய்ய முடியாது, அதனால அதை அரசியலுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை குறிப்பிடுறீங்களா? அழிந்து போனார்கள் சார், யார் நான் வந்து குறிப்பிட்ட பேர்ல சொல்லல. யார் திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொன்னாலும் அவங்க அழிஞ்சு போவாங்க, அவங்க ஒழிஞ்சு போவாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நான் பல முறை நானே கேட்டேன். நானே உங்ககிட்டயே தான் கேட்டேன். நான் ஒரு 10 பேட்டி அப்பதான் சொன்னேன் நான். அதனால அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லல அவங்க சொன்ன பதிலுக்கு நான் சொல்றேன். அவரு தானே சொன்னாரு. அவரு என்னையே மிரட்டி பாக்குறாங்கன்னு சொன்னா நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நான் அந்த பேட்டியை கூட பாக்கல. நீ சொன்ன கருத்துல இருந்து நான் சொன்னேன். ஒரு அமைச்சரா இருக்கவரு என்னையே மிரட்டி பாக்குறாங்க அப்படின்னா இப்ப யாரோ ஒருத்தர் மிரட்டக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்குன்னா அப்ப சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்க வேண்டியதான். கரூரில் வந்து உரிய பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி வீட்டு கழிச்சு ஆர்வம் தெரிவிச்சாரு. இப்ப அவங்க ஆட்சி தான் நடக்குது. இது வரைக்கும் கரூர் கூட வரல. சார், இந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேசணும்னா ரொம்ப நேரம் அது பேச வேண்டியதா இருக்கு. எதனால நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுங்கிறதெல்லாம் முழுமையா நீங்களும் உங்க தொலைக்காட்சிகள், உங்களுடைய பத்திரிகைகள் எல்லாரும் அங்க இருந்தாங்க, நேர்ல பார்த்தாங்க. அது ஒரு மிக மோசமான ஒரு துயர சம்பவம். அந்த சம்பவம் நடந்து கூட வந்து யாரும் ஆறுதல் சொல்ல போகல, யாரும் மருத்துவமனைக்கு அந்த இயக்கத்துல இருந்து யாரும் வரல. திருச்சி விமான நிலையத்துல பத்திரிகையாளர் கேள்வி கேட்ட போது கூட அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து பதிலளிக்காம உள்ளதான் போனதெல்லாம் நீங்க பாத்தீங்க. அதுக்கு பிறகு கூட இன்ன வரைக்கும் அரசு பொறுப்பேற்று 1 மாச காலமா வந்து 20 நாளைக்கு மேல பத்திரிகையாளர் கூட சந்திக்கல. டெல்லி போனா எல்லா முதலமைச்சர்களும் பிரதமரை பார்த்தாங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது இருக்கு, அது கூட பத்திரிகையாளர் சந்திப்பும் இல்ல. அதனால இந்த அரசை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க எப்படி கண் கூட மக்கள் எங்ககிட்ட சொல்ல கருத்து என்னன்னா, நாங்க நேற்று கூட நன்றி சொல்ல போனோம், மக்கள் சொன்ன கருத்துக்களை பொறுத்து நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்ல. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசு இல்ல. எந்த வாக்குறுதி விவசாயிகளுக்கு சொன்னாங்க 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் தள்ளுபடினாங்க, 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடினாங்க. ஆனா இப்ப வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கியிருந்தா 5000 ரூபாய் தான் தள்ளுபடின்னு சொல்றாங்க. அந்த விவசாயி கேட்கறாங்க, நான் 1 லட்சம் கட்டக்கூடியவன் இன்னொரு 5000 ரூபாய் என்னால சேர்த்து கட்ட முடியாதான்னு கேள்வி கேட்கறாங்க. நாங்க சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கின்றன. இதுதான் இந்த அரசினுடைய இன்றைய நிலை. இதுதான் மக்கள் வந்து புரிஞ்சிருக்காங்க. எம்ஜிஆர் தொடர்ந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. முதல்வர் சில நேரங்களில் சில அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுடைய பெயரை பயன்படுத்தி அந்த வாக்குகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான அந்த முயற்சிகளுக்கான மடைமாற்றமாக பயன்படுத்துறாங்க. அதான் ஒரு அமைச்சர் சொன்னாங்க, ஒரு கட்சியில இருந்து 90 விழுக்காடு எல்லாம் எங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு. அதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த மாதிரி சொன்னா கொஞ்சம் பேர் வருவாங்களாங்கிறதுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு வந்து அவங்களுக்கு எப்படி பூர்த்தியாங்கிறத அவங்கதான் பார்க்கணும். எங்க இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்றேன், நாங்க யார் இல்லைன்னாலும் பரவாயில்ல, எங்களை தாண்டி நான் 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் கோடிக்கணக்கானோர் இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கும் இயக்கத்தில் பணியாற்றுவதற்கும் தயாராக தொண்டர்கள் இருக்காங்க. தனிமனித தாக்குதல் அதிகமா ஈடுபட மாட்டீங்க அப்படின்னு இருக்கும்போது விஜய் வந்து தன்னை எம்ஜிஆராக வந்து மக்கள் மத்தியில் பேசி கொண்டிருந்தது எதை குறிக்கிறது? மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறிக்கிறதா இல்ல வேற ஏதாவது அவரை பின்தொடர்? சார், தேர்தல் களம் வரை நீங்க என்ன வேணாலும் பேசுங்க சார். வாக்கு சேகரிக்கிற வரைக்கும் வாக்கு சேகரிப்பு முடிஞ்சிருச்சு, வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிருச்சு, அரசாங்கம் பொறுப்பெடுத்து கொண்டாச்சு. அதற்கு பிறகு இப்ப நம்ம 1 மாசத்தை நெருங்க போறோம். இந்த 1 மாத காலத்துக்கு பிறகு நீங்க நன்றி சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போறீங்க. அப்ப வாக்கு சேகரிக்கின்ற பொழுது என்ன பேசுனீங்களோ அதே கருத்துக்களை தான் நன்றி அறிவிப்பிலே முன்வைக்கிறீங்க. இப்ப அந்த இடங்கள்ல என்ன சொல்லியிருக்கணும், நாங்க இதெல்லாம் வாக்குறுதி சொன்னோம், இதை செய்யறோம், இதை செய்ய போறோம், இதெல்லாம் இந்தந்த காலங்கள்ல செய்ய போறோம் அப்படிங்கிறதா ஒரு அரசு பொறுப்பேற்ற அரசினுடைய கடமையா இருக்கு. அதை விட்டுட்டு மீண்டும் வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இன்னும் தேர்தல் பிரச்சார பயணத்துல போட்ட ஸ்கிரிப்ட் அப்படியே இருக்கு. ஸ்கிரிப்ட் மாத்தலன்னு தான் சொல்றேன். அதுதான் இன்றைய நிலைமையா இருக்கு. அதனால பொதுவாக நான் இன்றைய சூழலில் நான் கூட வெளிப்படையா சொல்றேன், இன்றைய சூழலில் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் நடந்தால் நிச்சயமாக 200 தொகுதிகளை திமுக வெற்றி பெறும். எங்களுடைய தலைவர் அவரும் முதலமைச்சராக பொறுப்பெடுத்துவாங்க. அந்த அளவிற்கு மக்களுடைய மனநிலை
இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த அளவுக்கு கீழ்மட்டம் வரைக்கும் அப்படி இருக்கு. அதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கு? இப்ப பெருந்துறை தாராபுரம் வந்து உங்க கட்டுப்பாட்டுக்கு அந்த 6 மாதத்துக்குள்ள வந்து இடைத்தேர்தல் வராங்க. அதனுடைய முடிவுகள் பெருந்துறை ஈரோடு இடைத்தேர்தல் சொன்னா எங்க தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன எங்களுக்கு உத்தரவு போடுறாங்களோ அதுக்கு பிறகுதான் அது சம்பந்தமான கருத்துக்களோ அல்லது பணிகளை சொல்ல முடியும். உங்களோட கருத்தை நீங்க சொல்லவே என்ன விமர்சனம் பண்ணிட்டு உதயசூரியன் கட்சியில வந்து நாங்க துரதிருஷ்டமா நாங்க இது பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேட்டி கொடுத்துருக்கீங்க. வேற என்ன சொன்னாரு? நிறைய சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாட்டுல வந்து சட்டம் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு பேசியிருக்காரு. அண்ணாமலைக்கு அவரோட வாழ்த்து சொல்லியிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு. அதாவது நான் தான் ஆரம்பத்திலேயே சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா அவர் சொன்னதுதான் நான் பதில் சொன்னேன். எதுக்கு வேணாலும் நீ அவகாசங்கள் கொடுக்கலாம். சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது எந்த அரசாங்கத்துக்கும் ஒரு நாள் கூட அவகாசம் கொடுக்க முடியாது. சட்டம் ஒழுங்குல உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது. தொகுதியின் முதல் பணி அப்படின்னு என்னவா இருக்கும்? அதே சமயம் பெரியார் வந்து 3 கோடியில வந்து முடிஞ்சிருச்சு. 1 மாதமாகி நீ அதுக்கான திறப்பு பண்ணியிருக்காரு. உங்களோட சார்பா என்ன? எங்க தலைவர் கோயம்புத்தூருக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது முதலமைச்சராக இருந்து சொன்னாங்க, ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் நிகழ்ச்சியாக எங்களுடைய கோவையில பெரியார் அறிவுலகத்தை திறந்து வைக்க வருவேன்னாங்க. துரதிருஷ்டவசமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசு வந்திருக்கிறது. அதுக்கு வந்து ஆய்வு பண்ணி பார்த்திருக்கிறாங்க. எப்ப திறப்பாங்கிறது தெரியல. நீ அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அது. அதாவது குறைபாடுகள்ங்கிறதுக்கும் கூடுதலா தேவைங்கிறதுக்கும் வித்தியாசம். குறைபாடுகள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன திட்டம் ஏற்கனவே போட்டிருந்தாங்களோ அதை செய்யாம இருந்தா அது குறைபாடுகள் அர்த்தம். அதுல கூடுதல் வசதிகள் தேவைப்பட்டா அது குறைபாடுகள் அல்ல. ஆக என்ன மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு என்ன வடிவமைப்பு செய்யப்பட்டதோ அதை முழுமையாக செஞ்சிருக்காங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அவங்க ஏதாவது கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தணும்னா அதை ஏற்படுத்திக்கலாம். அது குறைபாடுன்னு சொல்ல முடியாது. முழுமையா அது அவர் வார்த்தை தெரியாம சொல்லி இருந்திருக்கலாம். அவரு என்ன வார்த்தை பயன்படுத்துறோம்னு தெரியாம சொல்லியிருக்கலாம். நீங்க யோசிச்சு சொல்லுங்க, குறைபாடுகளுக்கும் வித்தியாசம் சொல்லுங்க. குறைபாடுகள்லாம் நம்ம என்ன எஸ்டிமேட் பண்ணணுமோ என்ன செய்யணும்னு நினைச்சோமோ அதை செய்யாம விட்டுருந்தா அது குறைபாடு. அதை முழுமையா செய்யும் பொழுது அது எப்படி குறைபாடா இருக்கும்? தொகுதி மக்களோட கோரிக்கைகளுக்கு சந்திப்பீங்களா சார்? நன்றி சொல்லிட்டு இருக்கோம். தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டுட்டு இருக்கோம். ஏற்கனவே அது முழுமையா ஓரளவுக்கு செஞ்சிருக்கிறோம். மீதி ஏதாவது தேவைகள் இருந்தா கேட்டுட்டு சட்டப்பேரவை கூட்டம் தொடங்க மக்கள் பிரச்சனைகள் அரசியல் விமர்சிக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணைந்து சட்டப்பேரவை செயலாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் சார். அதாவது நேற்று கூட நான் உங்ககிட்ட சந்திக்கும் போது சொன்னேன், திமுகவை பொறுத்தவரை இந்த தாவேக அரசு செய்யக்கூடிய தவறுகளை சட்டமன்றத்திலும் சரி பொதுவெளியிலும் சரி தட்டி கேட்க நாங்க தைரியமா தட்டி கேட்க எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு சின்னவர் அவர்கள் மிக தெளிவா நம்பிக்கை வாக்கெடுக்கும் போது உரையாற்றினார். நீங்க அதை எல்லாரும் பார்த்தீங்க. எந்த அளவுக்கு அவருடைய உரை மிக சிறப்பாக இருந்தது. எல்லாராலும் அந்த பாராட்டப்பட்ட உரை. அதனுடைய தொடர்ச்சி இந்த வரக்கூடிய கூட்டத்தொடராக இருந்தாலும் சரி அல்லது சட்டமன்றம் இல்லாத நாட்களாக இருந்தாலும் சரி இந்த தாவேக அரசு செய்கின்ற தவறுகளை நிச்சயமாக சட்டமன்றத்தில் பொதுவெளியில் சுட்டி காட்டுவது, இந்த தவறுகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்வது எதிர்கட்சியினுடைய கடமை. நாங்கள் நிச்சயமாக சிறப்பாக அதை செய்வோம். சார் நாங்க எதிர்கட்சி சார். திமுகவை பொறுத்தவரை திமுக தான் எதிர்கட்சி. திமுகவை பொறுத்தவரை தாவேக அரசு செய்கின்ற தவறுகளை நிச்சயமாக எதிர்த்து கேள்வி கேட்போம், நெஞ்சுரத்தோடு கேள்வி கேட்போம், தைரியமாக மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்போம். ஒரு துளி கூட பின்வாங்க மாட்டோம். இன்னைக்கு மின்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி வந்து அதை காணா இதை காணா அந்த தவறுகள் நடந்திருக்கு இந்த தவறு நடந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லி பொதுவெளியில ஒரு பதட்டத்தை உருவாக்கி அது எதையோ தேடுவதற்கான முயற்சிகள் எடுத்து இந்த மாதிரி போறதுல ஒரு நாளும் திமுக எல்லாம் பயப்படாது. ஒரு நாளும் திமுக பயப்படாது. அப்படிப்பட்ட இயக்கம் அல்ல திமுக. மிஸ்ஸாவை கண்டு பயப்படாத அஞ்சாத ஒரு இயக்கம் திமுக. திமுக இருக்கிறவங்க எல்லாம் ஜெயில கண்டு பயந்தது கிடையாது. ஒரு நாளும் பயப்பட போறதும் கிடையாது. இவங்களுக்கு வேணா பயந்துகிட்டு விமான நிலையத்துல ஓடி போய் பிளைட் ஏறி பிடிச்சு ஆறுதல் சொல்ல கூட பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறது கூட தைரியம் இல்லாத ஆட்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உட்பட முதலமைச்சர் வரை. அதனால நீங்க அப்படிப்பட்ட அவங்களோட சேர்த்தெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நாங்க தைரியமா இந்த அரசு செய்கின்ற தவறுகளை மக்கள் மன்றத்திலையும் சொல்லுவோம், சட்டமன்றத்திலையும் சொல்லுவோம்.